Defense Academy Indian Air Force ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் பண்ண போறாங்க. சோ நீங்க ஏர் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணனும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த வருஷத்துல 2வது முறை ஆல் சேர்ப்பு நடத்த போறாங்க ஏர் ஃபோர்ஸ்ல இருந்து. சோ நீங்க இந்த செலக்ஷன் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் இருக்கணும். சோ எலிஜிபிலிட்டி பத்தி A to Z இந்த வீடியோல கிளியரா சொல்லிருவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. நீங்க ஏர் ஃபோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அது ஒரே முயற்சியில அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஷூரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. நான் முந்தைய வீடியோல சொல்லியிருந்தேன், என்கிட்ட ஒரு மாணவன் படிச்சாலும் அந்த ஒரு மாணவன் என்னால வெற்றி பெற செய்ய முடியும். இதுல ஒரு வேக்கண்ட் போட்டிருந்தாலும் அந்த ஒரு வேக்கண்ட் உங்களுக்காக வெற்றி பெற செய்ய வைக்க முடியும். சோ அதற்கு தேவை முழு ஒத்துழைப்பும் முழு அர்ப்பணிப்பும் படிப்புல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெறலாம். சோ இந்த முறை ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்ல என்னென்ன டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் தெளிவா சொல்லிடுறேன். சோ வீடியோவை கவனமா பாக்குறதோட மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை தெரியப்படுத்துங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏர்ஃபோர்ஸ்க்கு நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் 11 ஜூலை 2025 இருந்து 11 ஜூலை 2025 இருந்து 31 ஜூலை 2025 வரைக்கும் ஏர்ஃபோர்ஸோட அபிஷியல் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கும். இந்த பிட்வீன் டேட்ஸ்க்குள்ள நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். சரிங்களா? இந்த வெப்சைட்ல அப்ளை பண்றதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 1 வீக்குள்ள அப்ளை பண்ணிருங்க. லாஸ்ட் 3 டேஸ் சர்வரே ஓபன் ஆகாது, அப்ளை பண்ணவும் முடியாது. ஸோ எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி, ஆதார் கார்டு, ஓபிசி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிபிகேட் இது எல்லாத்தையுமே இப்பயே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது ஏதாவது இல்லை அப்படின்னா இப்பயே அப்ளை பண்ணிருங்க. அப்பதான் இந்த செலக்ஷனுக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஸோ கடைசி நேரத்தில் ஜூலை 11ஆம் தேதி நேட்டிவிட்டி அப்ளை பண்ணி அதுல இருந்து 7 நாள் அப்படியே அதுக்கு அடுத்து பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு டிலே ஆகிட்டே போகும் அப்ளை பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட்ஸை ப்ராப்பரா வச்சுட்டு அப்ளை பண்ண பாருங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து 2வது விஷயம் என்ன அப்படின்னா இந்த செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல், அன்மேரிட் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே பார்த்தா அப்படின்னா இந்த செலக்ஷனுக்கு அப்ளை பண்ண தகுதியுடைய நபர்கள். ஸோ ஆண் பெண் இருபாலினரும் இந்த செலக்ஷனுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் லிமிட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ஜூலை 2005 இருந்து 2 ஜனவரி 2009 பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிட்வீன் டேட்ஸ்க்குள்ள நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா இந்த செலக்ஷனுக்கு அப்ளை பண்ண தகுதியுடைய நபர். ஸோ அப்ளை பண்ணா மட்டும் போஸ்டிங் கிடைக்காது, போஸ்டிங் வேணும் அப்படின்னா படிக்கணும், அதற்கான முயற்சி எடுக்கணும். ஸோ முழு ஒத்துழைப்பு தர நீங்க தயாரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வெற்றியை தேடி தர நாங்களும் தயாரா இருக்கோம். ஸோ அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க, ஒரே முயற்சி 100% வெற்றி. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லி ஆல்ரெடி எலிஜிபிலிட்டியை சொல்லியாச்சு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்கறாங்க அப்படின்னா 12th பாஸ் பண்ணிருக்கணும். நீங்க கம்பல்சரி 12th பார்த்தா பாஸ் பண்ணிருக்கணும். இந்த 12th இங்கிலீஷ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ இங்கிலீஷ் தான் ரொம்ப ரொம்ப மஸ்ட். இங்கிலீஷ்ல மட்டும் 50% மார்க் வேணும். அதாவது இந்த ஏர்ஃபோர்ஸ்ல 2 என்ட்ரிஸ் இருக்கு. ஒன்னு சயின்ஸ் குரூப்ஸ் எடுத்தவங்களுக்கான என்ட்ரிஸ், இன்னொன்னு அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்க்கான என்ட்ரிஸ். ஸோ இந்த 2 என்ட்ரில நீங்க எந்த என்ட்ரிக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அப்படின்னா சயின்ஸ் குரூப் என்ட்ரிக்கு அப்ளை பண்ணுங்க. அதர் குரூப்ஸ் ஆர்ட்ஸ் குரூப் இல்ல காமர்ஸ், அக்கௌண்டன்சி குரூப், அக்ரி குரூப் அப்படின்னா அதர் சயின்ஸ் சப்ஜெக்ட்ல அப்ளை பண்ணுங்க. ஆனா அப்ளை பண்றப்ப மினிமம் இங்கிலீஷ்ல உங்களுக்கு 50% மார்க் இருக்கணும், ஓவரால் உங்களுக்கு 50% மார்க் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களால இந்த செலக்ஷனுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிலிட்டியா இருக்கும். சோ இந்த எலிஜிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க 3 கட்ட தேர்வுகளை கடக்கணும். சோ முதல் கட்டமா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் தான், ஆன்லைன் மோட்ல நடத்துவாங்க. சோ இதுக்கான சிலபஸ் என்னென்ன அப்படின்றத டீடைலா நான் சொல்லிடுறேன். சோ ஷார்ட்டா பார்த்தோம் அப்படின்னா இது 50 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் அப்படின்ற அடிப்படையில 50 மார்க் கிடைக்கும். தப்பா அடிக்கக்கூடிய கொஸ்டினுக்கு 0.25 நெகட்டிவ் பண்ணுவாங்க. நீங்க அட்டன் பண்ணாத கொஸ்டினுக்கு மார்க் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சோ இது பேசிக்கான விஷயம். இந்த ஸ்டேஜ் 1ல செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2 வைப்பாங்க. சோ ஸ்டேஜ் 1 கட் ஆஃப்ல குவாலிஃபை ஆகக்கூடிய கேண்டிடேட் பார்த்தா அப்படின்னா phase 2 போவீங்க. இந்த phase 2 சேம் அதே மாதிரி எக்ஸாம் நடக்கும். சோ எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு பிசிக்கல், டாக்குமெண்டேஷன், மெடிக்கல் எல்லாமே பார்த்துருவாங்க. சோ பிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பார்த்தா அப்படின்னா 1.6 கிலோமீட்டரை 7 மினிட்ஸ்ல ஓடி கிளியர் பண்ணணும். பெண்கள் பார்த்தா அப்படின்னா 8 மினிட்ஸ்ல கிளியர் பண்ணணும். இதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் புஷ்அப்ஸ் பார்த்தோம்னா 1 நிமிஷத்துல 10 எடுக்கணும் ஆண்கள். சிட்டப்ஸ் 1 நிமிஷத்துல 10 எடுக்கணும். ஸ்குவாட்ஸ் 1 மினிட்ஸ்ல பார்த்தோம்னா 20 ஸ்குவாட்ஸ் போடணும். இதே நீங்க ஃபீமேல் கேண்டிடேட்ஸா இருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு 2 டெஸ்ட் இருக்கு ரன்னிங்க முடிச்சதுக்கு அப்புறம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா 1.5 நிமிஷத்துல 10 சிட்டப்ஸ் அடிக்கணும். அடுத்து 1 நிமிஷத்துல 15 ஸ்குவாட்ஸ் அடிக்கணும். சோ இதுதான் பார்த்தா அப்படின்னா உங்களுக்கான பிசிக்கல் டெஸ்ட். பிசிக்கல் டெஸ்ட் முடிச்சாச்சு அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட் போவீங்க. மெடிக்கல் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இஎன்டி பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்து பாடி மார்க்ஸ் செக் பண்ணுவாங்க. அடுத்து ஏதாவது டிசீஸ் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அடுத்து நாக் நீ வால்கஸ், அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா பிளாட் ஃபுட், இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ டாப் டு பாட்டம் அனைத்துமே பார்த்தா அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட்ல நடக்கும். ஸோ இதற்கு நீங்க குவாலிஃபைட் ஆகணும் அப்படின்னா பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும், மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கணும். ஏன்னா பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோட ஏர்ஃபோர்ஸ்க்கு மென்டல் ஸ்ட்ரென்த் கூடுதலா வேணும். ஸோ ரிட்டர்ன்ல நல்லா ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் உங்களால அடுத்த கட்ட தேர்வுக்கு போக முடியும். ஸோ நீங்க இந்த ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன்ல பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஷோரா அக்னி டிஃபென்ஸ் அகாடமி வாங்க. ஒரே முயற்சியில உங்களை வெற்றி பெற செய்யறேன். தேங்க்யூ சோ மச். ஜெய்ஹிந்த்.